வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிக்கோட பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ்பி ரிமோட் கிட்டுங்க. அதாவது 3 விதமான டிஎஸ்பி கிட்ட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ப்ராடக்ட் நம்ம 3 விதமாக இதில் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு ஷோவில் காமிக்கிறதுக்காக. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பெருசாக நம்ம உள்ளே போக வேண்டாம். நான் இது ஒரு பேசிக்காக நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபயரில் இந்த டீகோடரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிக் 110A, அடுத்து 110B, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.1 அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம 3 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காருங்க. இந்த 3 கிட்டில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நமது சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ஆம்பிள்ஃபயர் நம்ம இம்ப்ரானிக்கில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்றத முழுமையாக கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது என்ன அப்படின்றதெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அது என்ன விலை அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் ரேட்டு போன டைம் சொல்லியிருந்தேன். பட் இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ரேட்டு போட்டுடுறோம், அப்புறம் மறுபடியும் அந்த ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்கிறீங்க. இனிமேல் ரேட்டு மென்ஷன் பண்ண மாட்டேன். இனிமேல் பார்த்துக்கிட்டேன்னா கரண்ட் ரேட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிக்கில் 110Aங்க. அதே டிஸ்பிளே எல்லாமே பாட்டம் போர்டு எல்லாமே ஒன்று தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸு 2 ஆக்ஸு, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கொயாக்சல், அடுத்து ஒரு ஏஆர்சி, சரிங்களா? இதுதான் வேலை செய்யும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூஎஸ்பி மாடலு, ஒரு ரிமோட்டு, என்கோடர், அதுக்குரிய சுவிட்சு, கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ, அடுத்து மியூசிக்கு, அடுத்து மூவி, ப்ராலஜிக் 2, யூஎஸ்பி, பிடி, எஃப்எம், ஆக்ஸு, ஆப்டிக்கல், கொயாக்சல், அடுத்து பிசிஎம், அடுத்து AC3, அடுத்து 5.1. இது இதில் வேலை செய்யும், சரிங்களா? இது பேசிக்காக ஒரு ரிமோட் கிட்டு, ஓகேங்களா? இதில் இதுதான் வேலை செய்யும். அதே போல் இதில் ஆடியோ பொறுத்தவரையும் நல்ல கிளாரிட்டி இருக்குங்க. அதே போல் ரிமோட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட்டு தான் கொடுத்துட்டு வராரு. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. முடிஞ்ச வரையும் நீங்களும் வாங்கி இதில் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆம்பிள்ஃபயரில் தனியாக அந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன ஆப்ஷன் வேலை செய்யும் அப்படின்றத. அடுத்து ஒரு கிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 110Bங்க. 110Bயில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிற ஆம்பிள்ஃபயர் அந்த டீகோடர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே ஃபங்க்ஷன் தான் இதுவும் பண்ணும். இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. இதில் ஃப்யூச்சரில் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கஸ்டமர்ஸ் அதிகமாக செலக்டட் பண்ணி, அதாவது HDMIயில் அடுத்தடுத்த சோர்ஸ் செலக்ட் பண்ணி பார்க்குறக்கும், ஒரு அவுட்டு எடுக்கிறக்கும் எக்ஸஸாக நம்ம இதில் நம்ம பண்ண போகிறோம். இந்த டீகோடரில் அதுதான் ஸ்பெஷல். அதாவது 4 HDMI இருக்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு அவுட்டு மீதி 3 இன்புட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷனில் இது எக்ஸஸாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனுங்க. மற்றபடி அந்த கிட்டுக்கும் இந்த கிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே பேசிக் அதே கான்செப்டில் தான் வேலை செய்யும். அதே போல் இதில் 3 HDMI இன்புட் கொடுத்துக்கலாம், ஒரு அவுட்டு எடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஃபங்க்ஷனு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக ஃப்ரேம் போட்டு அகர்லிக் பேனலில் அகர்லிக் சீட்டில் நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றது இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் பேக் சைடில் ஆம்பிள்ஃபயரில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.1 அப்படின்ற ஆப்ஷனில் கொண்டு வந்துட்டார். அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா சுவிட்சில் எல்லாமே சால்ட்ரு பண்ணியிருக்காரு. வேணுன்றவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனில் தனியாக கொடுத்துட்டாரு. இதுலேயும் என்கோட்ரு, ஒரு யூஎஸ்பி மாடலு, ரிமோட்டு, இதுதான் இந்த கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷனுங்க. அதே போல் ரிமோட்டும் அதே ரிமோட்டு தான், ரெண்டுக்கும் சேம் தான். மற்றபடி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அது ஒரு HDMI தான் இருக்கும். இதில் 3 HDMI இன் கொடுத்துக்கலாம், ஒரு அவுட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இதுதாங்க இந்த 2 கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதில் ஆடியோ ஒரு மாதிரி இருக்கும், 4 HDMI அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 2 சேம் கிட்டு தான். பட் ஆனால் ஆடியோ ஒன்று தான். அதை பற்றி மாற்று கருத்து எதுவுமே கிடையாதுங்க. இல்லை இது வேறு மாதிரி வேலை செய்யும், இது வேறு வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு தோணுதோ அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.1 அப்படின்ற
ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, பிடி, எஃப்எம் தூக்கிட்டாரு. ஆக்ஸ், ஆப்டிக்கல், கோஆக்சல், டிவி, அல்ட்ரா டிஜிட்டல், அல்ட்ரா ஹெச்டி, அடுத்து வந்து 02ல் வேலை செய்யும். அடுத்து வந்து 5.1, 7.1 அட்மாஸ்ட் அளவு வேலை செய்யுங்க. இதுதான் இந்த டீகோடர் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா TX11. ஓகேங்களா. இந்த 3 கிட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிக்கில் ஒரு ஸ்பெஷலாக வந்து கிட்ட கொண்டு வந்திருக்காரு. ஆடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய ஆடியோ தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக இப்போ நம்ம வந்து ஒரு ஏவி ரிசீவர் வாங்கி நம்ம வந்து போட்டு நம்ம ஆடியோ கேட்குறது, அதாவது இருக்கப்பட்டவங்க வாங்கலாம், இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்காரு. இது ப்ளூடூத் ஆண்டனா. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 HDMI இன்னும் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ERC-ஆகவும் ARC-ஆகவும் வேலை செய்யும். ஆப்டிக்கல், கோஆக்சல். ஓகேங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து ஆடியோ நான் வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்பிள்ஃபயர் நான் முடிச்சுட்டு நான் இதை எல்லாமே டெஸ்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு இது என்ன பர்ஃபார்மன்ஸில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ஒரு பேசிக்காக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். மற்றபடி வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து இந்த கிட்டோட விலை அப்படியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் இதை என்ன பட்ஜெட்டு அப்படின்றத. அதே போல் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள்ஸு சூப்பராக கொடுத்துருக்காருங்க. அதாவது 7.1 அப்படின்றத வந்து நம்ம ஒரு 5.1 கேபினெட்டில் 131, அதாவது 4 இன்ச் ஹைட்டில் பேக் டெப்த் 12 இன்ச்சில் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 15 இன்ச்சுக்கு 6 இன்ச் ஹைட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவர் மனசில் வச்சு கேபிள்ஸ் எல்லாம் நல்லா பெரிய கேபிளாக கொடுத்துட்டாரு. அதே போல் பேக் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் நல்ல திக்னஸாகவும் கெட்டியாகவும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் HDMI 1, HDMI 2, HDMI 3, அதிலே வந்து ERC எல்லாமே வேலை செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த டைம் ரிமோட்டும் வந்து அவர் நீட்டாக பண்ணிட்டார். அதாவது ரிமோட்டு கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கிட்டில் கொஞ்சம் இதாக இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ரிமோட்டும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் சுவிட்ச் ஐட்டம் அதுவும் கொடுத்துட்றாரு. இதில் 2 USB வந்துருங்க மாடல், அதாவது USB 1, USB 2. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 2 என்கோடர். ஓகேங்களா. இதுலேயே இன்ஃபில்டாக சபுபிரியும் இருக்குது. அதாவது 110Aலேயும் சபுபிரி இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் சபுபிரி, அதாவது 7.1லேயும் கொண்டு வந்திருக்காரு. பட் அந்த சபுபிரியை காட்டிலையும் இதில் இருக்கிற சபுபிரி வந்து நல்லா வெயிட்டாகவும் பக்காவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதை எல்லாமே டோட்டலாக நம்ம ஒரு ஆம்பிள்ஃபயரில் அசம்பிள் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரையும். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா. இப்போ இதில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இம்ப்ரானிக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் அவைலபிள் இல்லை, அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இந்த இம்ப்ரானிக் கிட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் சர்வீஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஐயோ வாங்கிட்டு நம்ம பணம் போயிடுச்சு அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேணாம். சர்வீஸ் வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்காரு. அதே போல் அடுத்த அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி 110Aல வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்ல இருக்கிற டால்பி தான் வேலை செய்யும், 5.1 தான் வேலை செய்யும். இதுக்கு புதுசாக வர்ற ஃபியூச்சர் வந்து வேலை செய்யாது. அதுக்குரிய தகுந்த மாதிரி தான் இந்த 7.1 கொண்டு வந்திருக்காரு. இந்த கிட்டில் என்ன இருக்கோ அதே போல் அந்த 110Aவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் அப்டேட் நாங்கள் கொடுத்துருவோங்க. இப்போ இந்த 7.1 எப்படி வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது பேசிக்காக கொஞ்சம் ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. இதை பற்றி அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.